விஜய் அவர்களின் தாவேகா கூட்டணிக்கு ஆதரவாக திருமாவளவனும் வைகோவும் இருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த சூழல்ல தற்போது இந்த கூட்டணிக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு சில சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் வெடித்து வருகிறது. அதாவது வைகோ இப்போது திருமாவளவனை தொடர்ந்து விமர்சனம் செய்து வருகிறார். தற்போது இந்த தகவல்கள் தான் அரசியல் களத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இது தாவேகா கட்சிக்குள்ள ஒரு மிகப்பெரிய பூகம்பமாக வெடிக்கப் போகிறது என்றெல்லாம் பலரும் அரசியல் விமர்சகர்கள் அவங்களுடைய கருத்துக்களை முன்வச்சுட்டு வராங்க. அப்படி வைகோ திருமாவளவனை என்னதான் சொல்லியிருக்காங்க என்பது குறித்த தகவலோடு நம்ம விஜய் அவர்கள் இதற்கு எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தாவேகா அமைச்சரவையில இணைந்து விட்டதாலேயே அந்த கூட்டணியில இணைந்து விட்டோம் என்று அர்த்தமில்லை எனவும் திமுகவுடன் நட்புல இருக்கிறோம் என்றும் விசிக தலைவர் திருமாவளவன் பேசியது தற்போது அரசியல் வட்டாரத்துல பெரும் பேசு பொருளாக்கி மாறி இருக்கிறது. இந்த நிலையில தான் கூட்டணியை ஆதரித்து விட்டு பொது வெளியில விமர்சனம் ஏன், தினம் ஒரு பேட்டி எதற்கு என்று திருமாவளவனுடைய பெயரை குறிப்பிடாமல் மறைமுகமாக விமர்சித்து இருக்காரு வைகோ. அதாவது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசும்போது தாவேகா கூட்டணியில இருந்து கொண்டே பொதுவெளியில விமர்சனம் செய்யக்கூடாது என்று கூட்டணி கட்சிகளுக்கு அறிவுறுத்தல் விடுப்பதாக கூறினார். விசிக தாவேகா கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய நிலையில அக்கட்சியின் தலைவர் திருமாவளவனுடைய பேட்டிகளானது முன்னுக்கு பின் முரணாக குழப்பமாக இருப்பதாக விமர்சனங்களானது எழுப்பப்படும் நிலையில தான் திருமாவளவனுடைய பெயரையே சொல்லாமல் அவரை பற்றியே வைகோ பேசியிருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் தற்போது கருதப்பட்டு வருகிறது. அதாவது வைகோ பேச்சின் முழு விவரமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 மாதம் தான் இந்த ஆட்சியானது இருக்கும், கொஞ்ச நாளைக்குள்ள கவிழ்ந்து விடும் என்று ஒரு 10-15 நாளாவே பார்த்தீங்கன்னா சாபம் விட்டுக்கொண்டே இருக்காங்க. கவிழ்ந்து விடுவீர்களா? அதாவது உங்களால கவிழ்க்க முடியாது. மத்திய அரசுடைய ஏஜென்ட் இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறார். அவர் பெயர் ஆர்லேக்கர், கேடுகட்ட கவர்னர், முன்பு இருந்த கவர்னரை விட மோசமான கவர்னர். அவர்கிட்ட போய் திமுகவினர் மனு கொடுத்து இருக்கிறார்கள். அதுல என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால், எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தாவேகாவில் சேருவதை நீங்க தடுக்க வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசியல் அமைப்பின் 356ஐ பயன்படுத்தி டெல்லிக்கு அனுப்பி அந்த வேலையை செய்யுங்க என்று கோரிக்கை வைத்து இருக்காங்க. 356வது பிரிவு என்பது ஒரு மாநில அரசை கலைப்பதற்கான பிரிவு. மாநில அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட்ட போது அண்ணாவின் மாநில சுயாட்சி அளிக்கப்படுகிறது. கொதித்து எழவில்லையா? 356 பிரிவே இருக்கக்கூடாது என்று கருணாநிதி சொல்லவில்லையா? 100 தடவைக்கு மேல நான் பார்லிமெண்ட்ல இது பற்றி பேசியிருக்கேன். 356 பிரிவை பயன்படுத்தலாம் என்று திமுக தரப்புல இருந்து எப்படி சொல்லப்பட்டது? டிஸ்மிஸ் செய்யணும் என்று சொல்கிறீர்களா? அப்படி எல்லாம் பண்ண முடியாது. கர்நாடகா மாநிலத்துல பொம்மை அரசு கலைக்கப்பட்ட போது கொடுத்த தீர்ப்பின்படி ஆட்சியெல்லாம் கலைக்க முடியாது. பெரும்பான்மையை கைப்பற்றி இந்த ஆட்சியை ஒருவேளை கவிழ்த்து விட்டீர்கள் என்றால் 180 இடத்துல தாவேகாவானது வெற்றி பெறும். நான் இருக்கிற கூட்டணிக்கு விசுவாசமாக இருப்பவன். கூட்டணியில இருப்பதால் சகித்து கொண்டு இருந்தேன். அதுல என்ன தப்பு? இப்போது தாவேகாவுடன் கூட்டணியில உள்ளேன். இந்த அரசுல ஏதாவது தவறு இருக்கிறது என்றால் உடனே அமைச்சர்களுக்கு போன் பண்ணி சொல்வேன். முடிந்தால் முதல்வருக்கே போன் பண்ணி பேசுவேன். ரோட்ல வந்து விமர்சனம் செய்ய மாட்டேன். கூட்டணியில இருக்கக்கூடிய சில கட்சிகளுக்கு அறிவுரை அல்ல, 62 கால அரசியல் அனுபவத்துல சொல்கிறேன். நீங்க குறை சொல்ல வேண்டுமென்றால் நேரா போய் மந்திரியிடம் சொல்லுங்க. முதல்வரை சந்தித்து இது எல்லாம் சரியில்லை என்று சொல்லுங்கள். கூட்டணியில இருந்து கொண்டே தினம் ஒரு பேட்டி எதற்காக? கூட்டணியில இருந்து கொண்டு ஆட்சியை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் மேலே குறை சொல்ல வேண்டும். இந்த ஆட்சியை எப்படியாவது விஜயிடம் இருந்து பறித்துவிட வேண்டும் என்று வெறிப்பிடித்து அலைகிறார்கள். இதுவரை வந்து கொண்டு இருந்த கஜானாவின் கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டன. கோடி கோடியாக வந்து கொட்டி குவிந்து கொண்டு இருந்த களஞ்சியங்கள் மூடப்பட்டு விட்டன. டாஸ்மாக்ல வந்த கோடான கோடி ரூபாய் நிறுத்தப்பட்டு விட்டது. மணல் கொள்ளையில் வந்த 1000 கோடி நிறுத்தப்பட்டு விட்டது. இதற்கு என்ன வழி? எடப்பாடி முதல்வராக இருக்கட்டும், நாங்கள் வெளியில் இருந்து ஆதரவு கொடுக்கிறோம். இதைவிட ஒரு அரசியல் தற்கொலை இருக்க முடியுமா? இந்த பாவத்தை எல்லாம் செய்யாதீங்க என்று நான் திமுகவிற்கு சொல்கிறேன் என்று அவர் கடுமையாக பேசியிருக்கிறார். தற்போது வைகோ
வைகோவுடைய இந்த பேச்சானது அரசியல் களத்துல பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தி வருகிறது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா திருமாவளவனுக்குமே பாத்தீங்கன்னா நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாத்தீங்கன்னா தன்னுடைய கருத்தையும் முன் வச்சு இருக்காரு. மேலும் இது குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. தமிழக அரசியலில் தேர்தலுக்கு பின்பாக தமிழக வெற்றி கழகத்திற்கு காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் திமுக கூட்டணியில இருந்து விலகி ஆதரவு கொடுத்து இருந்தாங்க. ஆனா இதுவரைக்குமே தாவேகா தலைமையில கூட்டணி என்ற அறிவிப்பு வெளியாகவில்லை. இப்போது வரைக்குமே காங்கிரஸ் மட்டும்தான் கூட்டணி என்ற வார்த்தையை முன்வைத்து உள்ளது. அமைச்சரவையில் இணைந்தாலுமே விசிக, முஸ்லீம் லீக் கட்சிகள் கூட்டணியில இடம்பெற்றதாக சொல்லவில்லை. அதே போலதான் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிபந்தனையற்ற ஆதரவு என்ற வார்த்தையை மட்டுமே வெளிப்படுத்தியுள்ளது. இதற்கிடையில விரைவில் தாவேகா தலைமையில கூட்டணி அறிவிக்கப்பட்டு முறைப்படி இந்த கட்சிகள் அனைத்துமே இணையும் என்று எதிர்பார்க்கப்பட்டு இருந்தது. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிக உள்ளிட்ட கட்சிகள் தமிழக வெற்றி கழக அரசின் குறைகளை தொடர்ந்து சுட்டிக்காட்டி வருவது அக்கட்சி தொண்டர்களுக்கு இடையே பெரும் நெருடலை பாத்தீங்கன்னா தற்போது ஏற்படுத்தி வருகிறது. அதாவது முந்தைய திமுக ஆட்சியில பெரிதாக எந்த குறையையும் தவறையும் சுட்டிக்காட்டாமல் இப்போது மட்டும் ஏன் தொடர் விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது என்ற கேள்வியையும் சமூக வலைதளங்கள்ல எழுப்பியுள்ளனர். ஆனால் முதல் முறையாக ஆட்சிக்கு வந்த தாவேகா அரசு அனைத்து கட்சிகளுடைய குறைகளையுமே கவனமுடன் கேட்டு அதுல மாற்றம் செய்ய வேண்டியிருந்தால் உடனடியாக நடவடிக்கையும் எடுக்கிறது. இது ஒரு புறம் பாராட்டையும் மக்களிடையேயும் மற்ற கட்சியினரிடையேயும் பெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பாமக தலைவர் கூட பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய அரசை பாராட்டி இருப்பாங்க. அதே போல பாத்தீங்கன்னா தங்களுடைய கருத்துக்கள் சொல்றதையும் அவங்க கேட்டுக்கிட்டாங்க, அதற்கு ஆக்ஷன் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்கள் சொல்லி இந்த விஷயங்களுமே பாத்தீங்கன்னா மக்களிடையே பெரும் பாராட்ட பெற்று இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே தான் பாத்தீங்கன்னா நிகழ்ச்சி ஒன்றில் பேசும்போது வைகோவுமே தாவேகா கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒன்று சொல்றேன், உங்களுக்கு தமிழக அரசின் செயல்பாடுகள்ல குறை ஏதாவது இருந்தா நேராக துறை சார்ந்த அமைச்சர்கள் கிட்ட போய் சொல்லுங்க, முதலமைச்சரை பார்த்து சொல்லுங்க. அதை விடுத்துட்டு தினம் ஒரு பேட்டி எதுக்கு கொடுக்குறீங்க? கூட்டணியை ஆதரித்து விட்டு பொதுவெளியில விமர்சனம் செய்வது எதற்காக? என்னுடைய 62 கால அரசியல் அனுபவத்துல சொல்றேன் கேட்டுக்கோங்க. இந்த ஆட்சியை எப்படியாவது கவிழ்த்து விட வேண்டும் என வெறிப்பிடித்து சிலர் அலைகிறார்கள். திமுக தயவு செஞ்சு பாவங்களை செய்யாதீங்க, இந்த தாவேகா அரசை பாதுகாக்கக்கூடிய வேலையை நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களையுமே பாத்தீங்கன்னா வைகோ தற்போது பேசி அதிரடி காட்டி இருக்காரு அப்படின்னு சொல்லலாங்க. வைகோவுடைய இந்த கருத்துக்கு பாத்தீங்கன்னா பலருமே பாராட்டுகளையும் குவித்து வருகிறார்கள். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.